சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் ஆலமரம் சரிந்தது, ஸ்டாலின் கண்ணீர். நேற்று ஒரே நாளில் மூத்த IAS அதிகாரிகளான டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், சுப்ரியா சாகு உள்ளிட்ட 19 முக்கிய அதிகாரிகளை அதிரடியாக இடமாற்றம் செஞ்சிருக்கு தமிழக அரசு. வெறும் வழக்கமான நிர்வாக நடைமுறை என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் இந்த மாற்றத்தின் பின்னணியில் உளவுத்துறை கொடுத்த மிக ரகசியமான அறிக்கை தான் காரணம் என தற்போது கோட்டை வட்டாரத்தில் பேசப்படுது. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகும் முக்கிய துறைகளின் உச்ச பதவிகளில் இருக்கும் சில உயர் அதிகாரிகள் இன்னும் பழைய திமுக ஆட்சியின் முக்கிய தலைவர்களோட அறிவாலய புள்ளிகளுடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பதா முதல்வர் விஜய்க்கு உளவுத்துறை மூலமாக துல்லியமாக தகவல்கள் சென்றிருக்கு. அரசின் மிக முக்கியமான கொள்கை முடிவுகள், பட்ஜெட் தயாரிப்புகள் மற்றும் இரகசிய திட்டங்கள் கசியக்கூடும் என்ற அச்சம் இந்த அறிக்கையின் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்த அதிகாரிகள் புதிய அரசை விடவும் முந்தைய ஆட்சியாளர்களின் வழிகாட்டுதலுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்ததா எழுந்த புகாரிலே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற நடவடிக்கைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. மின்சார வாரியத்தின் தலைவராக இருந்த டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் திடீரென அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் இயக்குநராக மாற்றப்பட்டு பயிற்சி துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் நற்பெயர் பெற்ற ஒரு அதிகாரியை மிக முக்கியமான துறையிலிருந்து ஒரு ஓரம் கட்டப்பட்ட துறைக்கு மாற்றியிருக்கிறாங்க. அவருக்கு பதிலாக அருண் ராய் IAS நியமிக்கப்பட்டிருக்கார். அதேபோன்று சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமை செயலராக இருந்த சுப்ரியா சாகு IAS தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனத்தின் ஆணையராக மாற்றப்பட்டிருக்காரு. வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் முந்தைய திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட பல முக்கிய முடிவுகளில் இவருக்கு பெரிய பங்கு இருந்தது. தற்போது இவங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான சவால்களை எழுப்பி வரும் நிலையில் கோட்டைக்குள் இருக்கும் ஸ்லீப்பர் செல்களை அப்படியே விட்டால் அது ஆட்சிக்கு ஆபத்தாக முடியும் என்பதை முதல்வர் விஜய் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். IT துறையில் இருந்த பிரதீப் யாதவ் MMC துறைக்கும் அத்துறையில் இருந்த அதுல் ஆனந்த் IT துறைக்கும் மாற்றப்பட்டதும் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதி தான். நிர்வாகத்தில் எந்தவித சமரசமும் செய்யப்போவதில்லை என்பதையும், தங்களது விசுவாசம் புதிய அரசின் பக்கம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மாற்றங்கள் மூலம் விஜய் IAS வட்டாரத்துக்கு மிக அழுத்தமாக உணர்த்தியிருக்கிறார். முந்தைய திமுக ஆட்சியின் நிகழ்கூட தன் அமைச்சகன் மீது படியக்கூடாது என்பதில் விஜய் காட்டியிருக்கிற இந்த போல்டு மூவ் தமிழக அரசியல் மற்றும் அதிகார வர்க்கத்தில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தற்போது ஆடி போயிருக்கிறாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மற்றும் ஏவாவேலு மீது அமலாக்கத்துறை நடத்திய ரைடின் மூலமாக பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தது. அதே போல அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து பிறகு ஜாமீனில் வெளிவந்தது அனைத்தும் தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. விஜயில் இந்த தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன் நடவடிக்கைகளால் திமுகவின் முதல் குடும்பமே ஆடி போயிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களும் தற்போது ஆலமரம் சரிந்தது போல கண்ணீர் விட்டு கதறியாகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எப்படியாவது குதிரை பேரம் செய்தாவது விஜயின் ஆட்சியை கவிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் மற்றும் அதிமுகவின் எண்ணம் என சோசியல் மீடியாவில் தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. மேலும் அருண் IAS தற்போது மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மகேஸ்வரி IPS அவர்களை விஜய் அவர்கள் நியமனம் செய்திருக்கிறார். காரணம், அருண் IAS அவர்கள் திமுகவிடம் இணக்கமாக செயல்பட்டது, ஏவாவேலு தப்பி செல்வதற்கு அவர்தான் காரணம் என விஜய்க்கு ரகசிய தகவல் கிடைத்ததாம். அதனால்தான் தற்போது மகேஸ்வரி IASஐ நியமனம் செய்திருக்கிறார். இனி திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது என செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் திமுகவும் அதிமுக, பாஜக 3 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறாங்க. இன்னும் 2 அல்லது 3 வருஷத்துக்குள்ள திமுகவும் அதிமுகவும் கட்சியை நடத்த முடியாமல் பாஜகவுடன் இணைந்து விடவும் வாய்ப்பு உள்ளதா தற்போது குற்றம் எழுந்திருக்கிறது. மேலும் தாவேக ஆட்சியை கவிக்க கடந்த 45 நாட்களாக 3 கட்சிகளும் சேர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தாவேக MLAக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிக்க சதி நடப்பதா அமைச்சர் நிர்மல்குமார் பகிரங்கமாக ஆதாரத்தோட ப்ரூஃபை காமிச்சிருக்கிறாரு. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறாங்க.
இன்னும் அதிகபட்சமாக அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்க போகிறத சொல்லிடுறோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் கட்சியை நடத்த முடியாமல் போகும். அதனால் ஸ்டாலின் குடும்பத்தில் 2 பேர் கேபினெட் அமைச்சர் பதவியை வாங்கிட்டு, எடப்பாடி குடும்பத்தில் 2 கேபினெட் அமைச்சர் பதவியை வாங்கிட்டு போகும் நிலைமை இன்னும் 2 அல்லது 3 வருஷத்தில் வரலாம். ஏனென்றால் அவர்களுக்கு கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை. கட்சியை காப்பாற்ற அவர்கள் நினைக்கல. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா உருவாக்கிய கட்சியை மொத்தமாக அடமானம் வச்சுட்டு என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஓரளவு லெட்டர் பேட் கட்சி போதும் என்றும், கட்சி அலுவலகம் இருந்தால் மட்டும் போதும் என்ற நிலைமைக்கு வந்துட்டார். இதே போன்று தான் மு க ஸ்டாலினும் இந்த கட்சியை என்ன பண்ணாலும், யாரை நம்பி கொடுத்தாலும் யாருமே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல. அவர்களை பொறுத்தவரை இப்போதைக்கு என்ன தேவை என்ன என்றால், ஒரு 5 வருஷம் காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனால தான் பாஜகவோட கூட்டணிக்கு போக போகிறாங்க. எங்கள் ஆட்சியை பாஜகவோடு சேர்த்து கவிக்க முயற்சி செய்கிறாங்க. இந்த முயற்சிகளால் தான் கடந்த 45 நாட்களாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வராங்க. எங்களது எம்எல்ஏக்களை விலைக்கு பேசி ஆட்சிக்கு கவிக்க நடந்த சதியில் பலர் கைது செய்யப்பட்டு வருவதை பார்த்துருக்குறோம். எங்கள் எம்எல்ஏக்களிடம் கிட்டத்தட்ட 30, 40, 50 கோடி வரை விலை பேசப்பட்டிருக்கு. 50 கோடி கொடுத்து 20 எம்எல்ஏக்கள் என்றா என்ன ஆச்சு? இந்த அளவுக்கு பணம் கொடுத்து விலை பேசும் அளவுக்கு இன்னும் அந்த முயற்சியை தினமும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த அரசை எப்படியாவது செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தான் குறுக்கு வழி முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டார். ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை கடைசி முயற்சியாக பாஜகவோட சேர முடிவு செஞ்சுருக்கிறாங்க. தாவேக அரசை கவிக்க ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு 11 பேரை கைது செஞ்சாங்க. இவர்களிடம் நடத்தப்படும் விசாரணை அடிப்படையில் பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருது. ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் பேரம் பேசியது போல மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாவேக எம்எல்ஏ விஜயிடமும் ஆட்சி கவிப்பதற்கு ஆதரவாக செயல்படுவதற்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக உசிலம்பட்டியை சேர்ந்த கணேசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இத்தகைய சூழலில் தான் நிர்மல்குமார் தற்போது பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். தொடர்ந்து திமுகவில் உள்ள முக்கிய மாஜி அமைச்சர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்காக தான் அருண் ஐஏஎஸை மாற்றிவிட்டு தற்போது மகேஸ்வரி ஐபிஎஸ்ஐ உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் விஜய். கண்டிப்பாக திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்களது ஊழல் செய்த வழக்குகளை தோண்டி எடுக்கப்படும். இனி திமுக நினைக்கும் அளவுக்கு இருக்காது. திமுகவில் ஒருவரும் தப்பிக்க முடியாது என்பதை நேரடியாக விஜய் பகிரங்கமாக அறிவித்து விட்டார். இதனால் ஸ்டாலின் அவர்கள் தற்போது லண்டனிலிருந்து திரும்பி வரும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. மேலும் கண்ணீருடன் தான் தற்போது கோபாலபுரம் இல்லமே இருக்கிறது. காரணம், இனி திமுக ஆட்சிக்கே வர முடியாத நிலைமை தமிழகத்தில் வந்துவிட்டது. அதனால் இனி ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்? தொடர்ந்து திமுகவை நடத்துவாரா, இல்லை லெட்டர் பேட் கட்சியாக மாற்றிவிடுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.